ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேப்சிகம் பிரான் மசாலா, அதாவது குடைமிளகாய் எறா தொக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியமான தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டாண்ட வாரம் ஒரு அக்கா எறா மீன் எல்லாமே எடுத்துடுவாங்க. அவங்க க்ளீன் பண்ண சொன்னால் அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அது உள்ள இருக்க குடலை எடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கீறி இப்படி எடுத்துட்டோம்னா அழகாக அந்த குடல் வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரானை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெயை விட்டு அது ஹீட்டானதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா பொரிய விடணுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி இது கூட சேர்க்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி தாங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இதில் 1/2 kg எறா போட்டு தான் செய்ய போகிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. இது கூடவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக செஞ்சால் இந்த எறா மசாலா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த எறாவில் உப்பு, மஞ்சள், லெமன் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா சுருளை வதங்கிட்டுருங்க. இப்போ அது கூட கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தாங்க. நம்ம வீட்டில் குழம்புக்கு நார்மலாக சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் மிளகாய் தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் சிம்பிளாக செஞ்சால் தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஊற வச்சுருக்கிற அந்த எறாவை இதில் போட்டு நல்லா சுருளை வதங்க விடணுங்க. இந்த எறா அந்த மசாலாலாம் நல்லா இழுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் இதுக்கு கூட கொஞ்சம் மிளகு, சீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் இது 3த்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த விழுதை இது கூட சேர்க்க போகிறோம். இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்கறதுனால வாசனை நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். நான் இப்போ அதில் மிக்ஸி ஜார்லேயே இருக்குது அந்த மசாலாவை நல்லா கழுவி அந்த தண்ணியை அதுலேயே ஊற்ற போகிறேன். சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தாங்க, ஏன்னா இது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. கிண்டி விட்டுன்னே இருங்க அப்பப்போ பார்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம்மை அதில் சேர்க்க போகிறோம். கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். இந்த கேப்சிகம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு வேக விடணுங்க. ரொம்பவும் வேக விடாதீங்க, அது குழஞ்சி நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கேப்சிகம் க்ரன்ச்சியாக இருந்து கடிச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போது சூப்பரான சுட சுட கேப்சிகம் பிரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் இறக்கும்போது ஒரு பிஞ்ச் வெல்லம் மட்டும் இதில் சேர்க்குறேங்க. அந்த டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டு இதை ஒயிட் ரைஸுக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் ரசித்து மனசார என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அது சூப்பராக வருங்க. நான் சாங் கேட்டுக்கிட்டே இந்த டிஷ்ஷை சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.